ரொம்ப அழகா ஜம்முன்னு அழகா அமர்ந்திருக்காரு. பண்ற மாதிரியான இந்த வளையல், குட்டி குட்டி வளையல் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி தொட்டு பார்த்து விளையாட்டு சதுர்த்தி நடுவில் வருவாரு. அவரை நான் அப்ப கவர் பண்றேன். இந்த குதிரைகள்லாம் வாங்கி வைப்பாங்க. நான் அவ்வளவா எங்கேயும் பார்த்தது இல்ல. கியூட்டா ஒரு குட்டி கிருஷ்ணரை வச்சு இதுவும் இங்கேயே கிடைக்குது. இது அவ்வளவா எங்கேயும் கிடைக்காது. பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரியான இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்பவே கியூட்டா ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டோனட் வந்து உடம்புக்கு ஹெல்தி இல்ல, யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரியா ஒரு ஸ்பூனுமே கியூட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல யூனிக் பீஸ். இது செடியோடவே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க டெக்கர் துனியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக கேகே நகரில் லக்ஷ்மண சாமி சாலையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஷார்ட்ஸில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து சாம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ டீட்டெயிலாக உள்ள என்னென்ன பூஜா ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கார்ஸ் இதெல்லாம் இருக்குன்றதை வந்து போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி வரலக்ஷ்மி பூஜை அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி இதெல்லாம் அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கிறதுனால ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்புறம் வந்து எல்லா மற்ற பொருட்கள்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் எங்கே கிடைக்குதுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் vlog. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பீஸுமே அவ்வளோ யூனிக்காகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. இப்போ நான் வாய்ஸ் ஏன் கொடுத்துட்ருக்கேன்னா, நான் அன்னைக்கு பேசின வாய்ஸ் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் வர வாய்ஸ்லாம் வந்து சூப்பர்பாக இருக்கும். vlog-ஐ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ உள்ளே போகலாம், என் கூடவே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விநாயகர் தான் நம்மள வரவேற்கிறாரு. முதல் கடவுள் விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஜம்முன்னு அழகா அமர்ந்திருக்காரு மாலையோட. இது கூட நம்ம நிறைய வீட்டுல நம்ம என்ட்ரன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். நல்லா சூப்பரான ஒரு கியூட்டான விநாயகர் இங்க இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சைட்ல அவங்களே கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணி அவங்களே காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதுக்காக நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த படியெல்லாம் கூட இப்ப அப்கமிங்ல வர வரலட்சுமி பூஜைக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கூட விளக்குகள் இது மாதிரி அழகா வச்சு ஒண்ணு எண்ணெய் ஊத்தியும் நம்ம ஏத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப தண்ணி ஊத்தினாலும் எரியற நிறைய டெக்கரேட்டிவ் விளக்குலாம் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இந்த படி வாங்கிட்டு கூட நீங்க வந்து இந்த மாதிரி அழகா லைனா அரேஞ்ச் பண்ணி ஏத்திக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி அம்மன் சிலை தான். இது வந்து டெக்கரேட்டிவா நீங்க வந்து இப்ப வரமகாலட்சுமி பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாசல்ல கூட நீங்க வச்சு எப்பவுமே இத வந்து உங்களுடைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி அம்மன் எல்லா பூஜைக்கும் குபேர லட்சுமி பூஜை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான இந்த வளையல், குட்டி குட்டி வளையல் இது எல்லாருமே வச்சு வழிபடுவாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். இது கூட வேணும்னா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அம்மனுடைய முகம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அம்சமா ரொம்ப லட்சுமி கடாட்சமா, லட்சுமியோட சிலை லட்சுமி கடாட்சமா ரொம்ப அழகா இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா 2 வாழை மரம் வச்சிருக்காங்க. எல்லாமே தனித்தனியா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இத மாதிரி நீங்க சேர்த்து கூட அழகா வந்து டெக்கரேட்டிவ் பீஸா வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. வேல் இருக்கு பாருங்க. இது நீங்க தனியா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முருகரை வழிபடுறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு கீழே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உடன் பிளேட் இது சுத்தி வந்து சரவண பவா, ஓம் சரவண பவான்னு எழுதி இருக்காங்க. முருகருக்கு உகந்த ஒரு ஸ்லோகம் மாதிரி இது. அது மேல ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேல வந்து வேல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சஷ்டி விரதம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வாங்கி நீங்க வீட்டுல வச்சு கூட யூஸ் பண்ணலாம், வழிபடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் முருகர். அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தேவையான படி, குங்குமச்சிமிழ், நீங்க லட்சுமி அம்மன் பூஜைக்கு வந்து வரலட்சுமி பூஜைக்கு குங்குமம், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வச்சு கூட அரேஞ்ச் பண்ணி இதுல கொடுக்கலாம். இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாவும் இருக்கு. அதே சமயத்துல நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா மணல் செட்டு தான் பார்க்க போறோம். மணல் செட்டு பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இங்க அவைல் பண்ணிக்கலாம். அந்த மணல பாத்தீங்கன்னா இது நிறைய ஆன்லைன்ல கூட வருது. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி தொட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி அழகா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். மனையில பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு சிக்கு கோலம், அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள், அப்புறம் இதுல வந்து அதே மாதிரியான ஒரு சிக்கு கோலம், இது மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய வந்து மனைகள் இருக்கு.
இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி அம்மன் பூஜைக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து குத்து விளக்கு சில பேர் வைப்பாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி மனையில வந்து சின்ன சின்ன விக்கிரகங்கள், அப்படி இல்லைன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசா இந்த மாதிரி மனையில வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பூஜை வந்து இன்னுமே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமச்சிமிழ், நம்ம வந்து வர கெஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்க நிறைய பேரு காம்ப்ளிமெண்ட்ஸா இதை கொடுப்பீங்க போகும்போது ரிட்டர்ன் கிஃப்டா. அதுக்கு வந்து இந்த மாதிரியான குங்குமச்சிமிழ் வந்து யூஸ் ஆகும். நிறைய பேர் கண்டிப்பா வரலட்சுமி பூஜைக்கு குங்குமச்சிமிழ் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாலும் அது கூட வந்து இந்த குங்குமச்சிமிழ் கண்டிப்பா இருக்கும். அதுவே வந்து நிறைய மாடல்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நிறைய இருக்கு. இங்க இது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அப்புறம் வந்து இந்த பேக்ஸ், எப்பவுமே வந்து நம்ம பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அது வந்து அவங்க கொண்டு போறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இந்த மாதிரியான பேக்ஸ் இதையே கூட நீங்க ரிட்டர்ன் கிஃப்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக்ல இதுல எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான பேக்ல வந்து அந்த ரிட்டர்ன் சின்ன சின்ன கிஃப்டை வந்து இதுக்குள்ள போட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரியான கார்லாண்ட்ஸ் கூட நிறைய இருக்கு. எல்லாம் ஆர்டிபிஷியல் கார்லாண்ட்ஸ் தான், எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர்ஸ்ல இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்ததுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கு டிங் டிங்னு, நல்லா சவுண்டு சூப்பரா இருக்கு. நிறைய வீட்டுல இருந்திருக்கு, ஆனா இவ்வளோ பெருசு வந்து நான் பார்த்தது இல்ல. இந்த சவுண்ட் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கேட்கும் போது. அப்புறம் இந்த குத்துவிளக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து அந்த காலத்துல வந்து கோயில்ல வந்து மாட்டிதான் நம்ம பார்த்திருப்போம். இது இப்ப சில வீட்லயும் வந்து நிறைய ஆன்டிக் பீஸ் மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா யூஸ் பண்றதால பிரைஸ் பத்தி கவலைப்படாம இதுவுமே வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நல்ல ஒரு டிவைன் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இங்க வரலாம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ற மெயின் டெக்கரேட்டிவ் பீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் தான். இந்த பொம்மை இல்லாத வீடே நீங்க பார்த்திருக்க முடியாது. இது பிடிச்சிருக்கிறவங்க கூட இதெல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேல வந்து அங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணன் ராதை, அப்படியே பிள்ளையார் சிலை, புத்தா ஸ்டாச்சூஸ், அப்புறம் அம்மன் சிலை, இதெல்லாம் வந்து நவராத்திரிக்கு வந்து நல்ல யூஸா உங்களுக்கு இருக்கும். அங்க அப்ப வந்து நீங்க ஆன்லைன்ல முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் அதுல எதனா வந்து டேமேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாத்துறதுலாம் ரிட்டர்ன் போட முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதே நீங்க வந்து கடையில வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டீங்கன்னா அது வந்து அவங்ககிட்டே ஏதாவது ப்ராப்ளம் இல்ல கலர் பிடிக்கலனா கூட அவங்க கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க தொட்டு பார்த்து வாங்கும் போது அதனுடைய ஃபீலே தனிதான். ஆன்லைன் பர்ச்சேஸ் வேறதான். இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் வந்து இன்னும் நீங்க வாங்கலனா கூட இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த அழகான கிருஷ்ணர் சிலை, நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து ப்ளூ கலர், யூஸ்வலா வந்து ப்ளூ கலர், இங்க ஒரு ஃப்ளூட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் பார்த்திருப்பீங்க. இது கொஞ்சம் கலர் காம்பினேஷன் வேற வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. வரலட்சுமி பூஜை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல வந்து வருஷம் புது சிலை வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அதே சிலையை வந்து வருஷம் கும்பிடுவாங்க. நீங்க புது சிலை பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி ஒரு புது விதமா எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரியே யூஸ்வலா இல்லாம இந்த மாதிரி புது கலர் காம்பினேஷன்ல வாங்கிக்கலாம். பிரைஸுமே அஃபோர்டபுளா இருக்கும். இங்க பாருங்க சின்ன கிருஷ்ணர் சிலை, இவருமே ரொம்ப கியூட்டா இருக்காரு. இன்னும் நிறைய கிருஷ்ணர் ஜெயந்திக்கும் வந்து நிறைய வரும். இங்க பாத்தீங்க ஒரு யூனிக்கான பீஸ், இது எங்கேயுமே கிடைக்காத மாதிரியான ஒயிட் கலர்ல கிருஷ்ணர் சிலை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை, அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி நடுவுல வருவாரு, அவரை நான் அப்புறம் கவர் பண்றேன். இப்போ வந்து அடுத்ததான் நவராத்திரிக்கு போயிடலாம். நவராத்திரி கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன செட் இருக்கோ அது எல்லா செட்டுமே இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த தசாவதாரம் செட்டு, அப்புறம் கிருஷ்ணர் ராதை, அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த கிராமத்துல எல்லாம் கோயில்களை பல கோயில்ல பார்த்திருப்பீங்க, நிறைய இந்த குதிரைகள் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. அது கூடமே இப்ப டெக்கரேட்டிவ் பீஸா வந்திருக்கு. இதெல்லாம் விரும்புறவங்க வந்து கண்டிப்பா அவைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன், அஷ்டலக்ஷ்மி, இது கண்டிப்பா வந்து எல்லா நவராத்திரியிலையும் வைப்பாங்க.
பீஸ் இல்ல, உங்களுக்கு உடைஞ்சு போச்சு, இல்ல பழசாயிடுச்சு, புதுசா எங்க வாங்குறது தெரியல மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்க கண்டிப்பா அவைல் பண்ணிக்கலாம். பிரைஸ் ரொம்ப நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். கீழே வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப பெரிய பெரிய சிலைகள், விநாயகரும் பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா இருக்காரு. டிஃப்ரெண்டா யூனிக் பீஸா இருக்கு. இங்க ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வைக்கக்கூடிய இந்த குபேர சிலை, அப்புறம் பெருமாள் சிலை, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணர் எடுத்தே காமிச்சிடுறேன். நம்மளுடைய கியூட் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சூப்பரா இருக்காரு. கிருஷ்ணர் அண்டு கிருஷ்ணர் இல்ல, இவர் வந்து அனுமார் அண்டு ராமரா என்னன்னு தெரியல. இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நீங்க எந்த ஷாப்லயும் இந்த மாதிரி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கிருஷ்ணர் நினைச்சேன், கண்டிப்பா இல்ல. இந்த பீஸோடைய ரேட் எனக்கு தெரியல, நீங்க ஷாப்புக்கு வந்து ரேட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஐம்பொன் சிலைகள், பூஜா ஐட்டம்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணதுன்னு தெரியலன்னு இது வரைக்கும் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்க கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன இது வந்து இந்த கருடா வந்து நான் அவ்வளவா எங்கேயும் பார்த்தது இல்ல. இந்த பீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பெருமாள் விரும்புறவங்க, பெருமாள் டிவோட்டிஸ்லாம் வந்து இவரை வந்து ரொம்ப விரும்புவாங்க. வீட்டுல கூட வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அப்புறம் இங்க ஆஸ் யூஷுவல் பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த மாதிரி சாம்பிராணி, இது வந்து மாட விளக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ற மாதிரியான இதுவும் இருக்கு. அப்புறம் எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அப்புறம் இங்க வீடு மாதிரி இருக்கு, பெல் கூட நீங்க அடிச்சு சாமி கும்பிடலாம். ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்குள்ள முருகர் இருக்காரு. அப்புறம் கீழே நம்ம வாசப்படியில வைக்கிற விளக்கு, பூலாம் போட்டு விளக்கு ஏற்றணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, அதுக்குண்டான திங்ஸும் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இப்படியே வந்துட்டே இருந்தோம்னா மேல பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள்ல இருக்கிற மாதிரியான அந்த சிலைகள், பிரதோஷத்துக்கு சிவன் பார்வதி இவங்களுடைய சிலைகள்லாம் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதுல வந்து எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா, நீங்க வந்து இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி அப்ப இதுக்குள்ள வந்து கியூட்டா ஒரு குட்டி கிருஷ்ணரை வச்சு நீங்க அழகா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான டெக்கரேட்டிவ் பீஸ் இது. இதை நீங்க எப்பவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லாம ஹால்ல கூட இந்த மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் வச்சு நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுக்கு இந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸே வந்து ரொம்ப அழகு சேர்க்கும். ஃபர்ஸ்ட் மேல பார்த்தா அந்த குட்டி குட்டி சின்ன விக்கிரகங்கள்லாம் இதுல பிளேஸ் பண்ணி கூட நீங்க சாமி கும்பிடலாம். இங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கணும். இப்ப உங்க பூஜைக்கு மட்டும் இல்லாம கிஃப்ட் யாருக்காவது கொடுக்கணும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இல்ல நீங்க வந்து சாமி சிலை தான் கிஃப்ட் கொடுப்பீங்க, இல்ல ஒரு யூனிக்கான பீஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் கூட வாங்கி கிஃப்ட் மாதிரி பர்பஸ் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. இதெல்லாம் மெயினா வந்து நவராத்திரி டைம்ல எல்லாருமே யூஸ் பண்ற பொருள் தான் இது. இவருதான் பாருங்க, இது நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஊஞ்சல்ல வச்சா ஆட்டிங்கன்னா இந்த பீஸ் வந்து சூப்பரா இருக்கும். இதுதான் நான் சொன்னேன், இதுவும் இங்கேயே கிடைக்குது. அதே மாதிரி இந்த புத்தாவும் ரொம்ப அழகா இருக்காரு. இந்த மாதிரி பீஸ்ல நீங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப யூனிக் பீஸ் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, லக்ஷ்மி அம்மன் கிட்ட வச்சிருந்தாங்க அந்த வளையல் செட்டு தான் இது. இது அவ்வளவா எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க இந்த நாட்டு மருந்து கடையில கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஷாப்ஸ்ல, அப்புறம் பாரிஸ்கான இது மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம குபேர பூஜை, அப்புறம் வந்து லட்சுமி பூஜை, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. எல்லா கலருமே இருக்கு. இன்னும் அந்த சீசன் டைம்ல இன்னுமே நிறைய வரும். அப்புறம் பூஜைக்கு தேவையான மஞ்சள், கிழங்கு, இந்த மணிக்கு கியூட்டா பேக்ல வச்சிருக்காங்க மஞ்சள் குங்குமம் பாத்தீங்கன்னா, இதுல கூட நல்ல பீஸ் தான் இது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குட்டியா அந்த மைனூட்டா மினியேச்சருக்குலாம் யூஸ் பண்ற மாதிரியான அந்த டால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, வேணும்னா அவைல் பண்ணிக்கோங்க.
வால் ஹேங்கிங் மாதிரி நீங்க வந்து இப்ப புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரளா பீஸ் மேல பாத்தீங்கன்னா ரெண்டு கேரளா ஸ்டைல்ல வந்து ரெண்டு ஸ்டாச்சூஸ் இருக்கு. சாரி, ஐ மீன் அந்த வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கு. அது ரெண்டுமே ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவ் பீஸ். அந்த மாதிரி மேல வந்து கோட்டோஸ், இந்த கோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரியான இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி லைன்ஸ், உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி லைன்ஸ்லாம் வந்து வீட்டுல மாட்டி வச்சு தினமும் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனான திங்கிங்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். அதுக்காக இது. இந்த பக்கம் பெருமாள் கும்பிட்றவங்க இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு வால் ஹேங்கிங். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு மரப்பாச்சி ஸ்டாச்சு மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் சாமி பீஸ். இது வந்து ரொம்பவே வந்து யூனிக்கான பீஸ். இது நீங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. கலர்ஸ் எல்லாம் வந்து இல்லாம ஒரு யூனிக்கா வந்து ஒரே ஒரு கலர்ல வந்து பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் குட்டி குட்டியான விக்கிரகங்கள். இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து தசாவதாரம் செட்டுன்னு நினைக்கிறேன். அது கூடவே கியூட்டா ஒரு பெல்லும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக் பீஸ். இது கிஃப்ட் பண்றவங்க கூட கிஃப்ட் பண்ணலாம், இல்ல வீட்டுல வச்சு அழகு பாக்குறவங்களும் வீட்டுல வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா பார்க்க போறது வந்து எப்பயும் பாக்குற கிளே பாட்டுன்னு நினைக்காதீங்க. கிளே பாட்டுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான யூனிக்கான பீஸ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பிளாக், மெரூன், அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் லைட்டான கலர்ஸ். இதுலலாம் வந்து கிளே பாட்ஸ் இருக்கு. கிளே பாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நிறைய வந்து இந்த மாதிரி வர்றதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நிறைய பேர் நான்ஸ்டிக்ல வர மாதிரியான ஹேண்டில்ஸ் கேட்கறதுனால கிளே பாட்ல இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துக்கிறது வந்து ஒரு யூனிக்னஸ் காட்டுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கருப்பு சட்டி வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நான் பார்க்காத ஒரு யூனிக் பீஸா தெரியுது. ஏன்னா வந்து யூஸ்வலா சட்டி, அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரியான வானல், இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் எப்போவே வந்துடுச்சு. ஆனா இந்த பீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிரைஸுமே ரொம்ப லோ பிரைஸ் தான் நினைக்கிறேன். இது வந்து நீங்க டெக்கர் துனியா வந்து விண்டோ ஷாப்பிங் இந்த மாதிரி மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனோட லிங்க் அப்புறம் அவங்களோட பிரைசஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா பார்த்து எது எது இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறேன். ஆன்லைன்ல கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேரால வர முடியாதவங்க, இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ஓகே, ஆனா நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க, என்னால வர முடியாது மேம், பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பீஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சட்டி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்ச்சட்டி இப்போ நிறைய நீங்க வந்து வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா வந்து இதுல வந்து ஒரு யூனிக் பீஸ் இங்கேயும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது குழி பணியாரக்கல். இது வந்து எதுக்கு நான் கூட நிறைய கடைகள்ல போகும்போது தேடிட்டு இருக்கேன், பார்ப்பேன், எனக்கு ஆனா புரியாது அது என்ன அப்படின்னுட்டு. ஆனா இது ஒருத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இது வந்து நடுவுல வந்து ஒரு குமிழ் மாதிரி இருக்கு. எப்படின்னா நீங்க இப்போ மால்ஸ்ல எல்லாம் பாப்பீங்க இல்லையா டோனட்ஸ் எல்லாம், அது மாதிரி கூட நீங்க ஊத்திக்கலாம். ஆஸ் யூஷுவல் டோனட் வந்து உடம்புக்கு ஹெல்தி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பணியாரமா ஊத்தி அது குழந்தைங்களுக்கு ஏமாத்தி இதுதான் டோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஏமாத்தலாம். அதனால எனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பழக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா கண்டிப்பா என்னோட பிளாக்ல வந்து உங்களுக்கு பழக்கி காட்டுறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பணியாரக்கல், பணியார சட்டி, அப்புறம் இதெல்லாமே வந்து கல்சட்டி. நீங்க இது வந்து காஸ்டாயன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இது மேல இருக்கிறதுலாம் வந்து கல்சட்டி. கல்சட்டி யூஸ் பண்றவங்க தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம கல்சட்டி எப்படின்னா வானல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல வானல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தியோ இல்ல தண்ணி ஊத்தியோ எப்படி சமைக்கணும் சமைப்போம். கல்சட்டி ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்டே அதுல வந்து எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டவ்ல வந்து ஏற்றி நம்ம சமைப்போம். அதான் வித்தியாசம். இதுல சமைக்கணும், ஹெல்தியான லைஃப் நாங்க லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செராமிக். செராமிக்ல பாத்தீங்கன்னா அதே யூனிக் பீசஸ், நீங்க இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காத யூனிக் பீசஸ் எல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய ஸ்டாக் வருதுன்னு சொல்லிட்டு
ஷாப்ல இருந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ உடன் இதுக்கு வந்துட்டோம். உடன் இது ஆஸ் யூஷுவல் இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சாம்பிராணி வத்தி ஏத்துறது. நிறைய முஸ்லிம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே வந்து வேறுபாடு இல்லாம எல்லார் வீட்லயுமே இது ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி இதுல சாம்பிராணி வச்சு ஏத்தி இது கூட யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பிரைஸ்லாம் ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். நம்ம ரூம் ஸ்ப்ரே வாங்குற பிரைஸுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா மேல குட்டி கிளே பாட் இருக்கு. செராமிக் பாட் இது, ஆனா கிளே பாட் மாதிரி மாடல். இது வந்து ஒரு யூனிக் பீஸ், 5.5 பெட்டி தான், உடன்ல வருது. இந்த மாதிரி இப்படி வந்து அழகா இந்த மாதிரி ஓபன் பண்ணி நீங்க ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி பீஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ கிச்சனே வந்து ரொம்ப மாடர்னாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சில்வர்லாம் வந்து விரும்பாதவங்க, எனக்கு யூனிக்கா ஒரு 5.5 பெட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரியான உடன் பாக்ஸஸ். திரும்ப பேக் டு நம்ம அந்த காலத்துக்கு போறோம். இதெல்லாம் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கு. முக்கியமா இது சொல்லணும், கோகோனட் ஷெல்ல பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய கைவினை பொருட்கள் பண்றவங்களை வந்து ஆதரிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கோகோனட் ஷெல் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ரோடு ஓரத்துல மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து அமேசான், பிளிப்கார்ட் அது மாதிரியான ஆன்லைன்ல கூட கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களையும் நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இது கூட வாங்கி யூஸ் பண்ணணும். எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் நான் இங்க பார்த்தது ஒரு யூனிக் பீஸ். இது வந்து பிராஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவும் அகைன் 5.5 பெட்டி தான். அதுக்கு ஒரு குட்டியா ஒரு ஸ்பூனுமே கியூட்டா கொடுத்துருக்காங்க. டிசைன் சூப்பரா இருக்கு. உள்ள ஒரு எப்பயும் போல ஒரு தட்டு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. 7 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்பைசஸ் அப்படி இல்லைன்னா இப்ப வந்து நிறைய பேர் இந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அதெல்லாம் கூட இதுல வந்து கொட்டி யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹெல்தியா இந்த மாதிரி வேணும். இது வந்து பித்தளை கிடையாது, வெண்கலம். பார்க்கும்போதே தெரியுது வெண்கலம் மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பீஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க வந்து வெளியில வந்து கார்டன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இருக்கு. உள்ள வந்து பார்த்ததெல்லாம் இண்டோர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து வெளியில வந்து நம்ம யூஸ் பண்ற கார்டன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நீங்க வந்து ஃப்ரண்ட்ல கூட இது மாதிரிலாம் ஒரு லான்லாம் உங்க வீட்டுல இருக்கு, ஒரு பங்களா டைப்ல உங்க வீடு இருக்குதுன்னாக்கா இந்த மாதிரிலாம் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சாம்பிள் தான், இனிமே இன்னும் நிறைய பீஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஷாப்ல. இதெல்லாம் வந்து நல்ல யூனிக் பீஸ். இது செடியோடவே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்கர் துனியாவில் நான் காமிச்ச இந்த பீஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நாங்கள் இது வரைக்கும் இந்த பீஸ்லாம் பார்த்ததே இல்லை மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஆன்லைனோட பர்ச்சேஸ் லிங்க் இதெல்லாம் வந்து வெளியூர்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்றேன். அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா பிளேஸ் ஆயிருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.